ஒரு வழியா சூர்யா கம்பேக் கொடுத்துட்டாரு. ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூர்யா நடிச்ச கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருந்து ஒரு அப்பா பொண்ணு சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களோட நகை திருட்டு போயிருது. அதுக்கப்புறம் போலீஸ்ல கேஸ் கொடுத்து திருட்டு போன நகை கிடைச்சிருது. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரூல்ஸ் படி இந்த நகையை நீங்க கோர்ட்ல தான் வாங்கணும்னு சொல்லிடுறாங்க. அந்த நகையை வாங்கி கொடுக்கறதுக்காக வந்த வக்கீல் தான் ஆர்ஜே பாலாஜி. ஆனா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வாய்தாவை தள்ளி போயிட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருக்குன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்டோட ஜட்ஜி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல சூர்யா ஆஜராகிறாரு. அந்த நகையை வாங்கி கொடுத்தாரா இல்லையா, அப்புறமேட்டுக்கு இந்த கோர்ட்ல நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த படம். என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படங்க. அதாவது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்து கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ரொம்ப நாளாக சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படம் வராதான்னு ஏங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு கம்பேக்கே கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த படத்து மூலியமா. நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கரவெல்லாம் சின்னப்படமாயிருவீங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் அவர் கருப்பசாமியாவே வாழ்ந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். படத்தில் கருப்பசாமியாக மாறுற சீக்வன்ஸ்லாம் அந்த அளவுக்கு மனுஷன் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருப்பாரு. அதாவது அந்த சீனில் அவரை பார்க்கும்போது நம்ம கருப்பசாமியாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரிஜினலாக. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். ட்ரைலரை பார்த்துட்டு இவருக்குலாம் வில்லன் கேரக்டர்லாம் செட் ஆகுது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தில் ஆஹா ஹோ அப்படிங்கிற மாதிரி வில்லனாக இல்லாமல் கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. அண்டு த்ரிஷா அவங்களோட கேரக்டரும் டீசெண்டாக சூப்பராகவே இருந்தது. கதைக்கு ஏற்றபடி தான் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு நடிக்கிறதுக்கு. அந்த ரெண்டு மலையாள ஆக்டர்ஸும் சூப்பராக படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் பார்க்கும் போது நமக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். பினோ ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த். அண்ட் அதர் கேரக்டர்ஸும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் நட்டியும் நடிச்சிருப்பாரு சூப்பராக. படத்தில் இருக்க ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ கமர்ஷியலாக எடுத்து வச்சிருப்பாங்க ஃபைட் சீன்ஸ்லாம். சினிமாட்டோகிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். மியூசிக் சைடு வந்தோம்னா நான் கொஞ்சம் டவுட்டோட தான் தியேட்டருக்குள்ளே போனேன். ஏன்னா சாய் அபிங்கர் மியூசிக் பண்ணுறாருன்ட்டு. ஆனால் உள்ளே போன வாட்டி அந்த டவுட்டுங்கிற வார்த்தையை நான் மறந்துட்டேன் மியூசிக் சைடு. ஏன்னா மியூசிக் அவ்வளோ பக்காவாக போட்டிருக்காரு சாய் அபிங்கர். முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவ்வளோ வைபாக இருந்தது எனக்கு இந்த படத்தில் அவரோட மியூசிக்லாம். அல்லு அர்ஜுனை வச்சு அட்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பட்ஜெட்ல இந்த படம் ரெடி ஆகிட்டு வருது. இந்த படத்துக்கு சாய் அபிங்கர் தான் மியூசிக்கு. ஆனால் இப்போ இந்த கருப்பு படம் பார்த்த வாட்டி ஓகே கன்ஃபார்ம் இவர் சூப்பராக பண்ணிடுவாருன்னு எல்லாத்துக்கும் நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் சூர்யாவுக்கு கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. ஃபேன்ஸுக்காகவே எடுத்த படம். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. பயம் விட்டு போச்சு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அட்டாம்பார் மேல கட்ட பறகு தெரிஞ்சு செம்ம அடி அடிக்க. ஃபேமிலியோட போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வரலாம். கருப்பு இந்த படத்துக்கு 10க்கு 8 ரேட்டிங் தரேன். உங்கள் ரேட்டிங் என்னன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.